கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த காலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு மாறாத தெய்வமாயிருக்கிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனம் 24 இப்படியாய் சொல்லப்படுகிறது. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மிகவுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கலடவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார், எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதிலே வேதத்தில் உள்ள அற்புதமான வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. இதை தியானிக்கும் பொழுது, இதை பின்பற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு உயர்வை நீங்கள் காண முடியும். இந்த காலை பொழுதிலே அதிசயமான, அற்புதமான, வல்லமையான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அதிகாலையிலே கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். இந்த காலை பொழுதிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுக்களோடும், வியாதிகளோடும், பலவீனத்தோடும், குறைவுகளோடும், அவமானத்தோடும் நீங்கள் வாழ்வீர்களானால், நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். இந்த காலை பொழுதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து இன்றைய நாளில் உங்களை பாதுகாப்பாராக. God bless you.